ஹோமம் நடத்துங்கள், அடிக்கடி ஹோமம் நடத்துங்க. அந்த காலத்துல எல்லாம் அக்னி கோத்திரம் சொல்லிட்டு டெய்லி ஹோமம் நடத்துறதா வேலையாவே இருந்திருக்கிறாங்க. இப்ப அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் நடத்தலாமே. யாரும் ஐயரை கூட்டிட்டு வந்து நடத்த வேண்டியது இல்லைங்க. ஹோமம்ங்கிறது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுங்க. இப்பெல்லாம் சின்னதா கிடைக்குது ஹோமம் நடத்துறதுக்கு. நம்ம பூஜை ஜாமான கடையில போய் குட்டியா ஹோமம் நடத்துறதுக்கு வாங்கி வச்சுட்டு எதையாவது போட்டு கொஞ்சம் போட்டு டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு ஹோமம் பண்ணுங்க. ஹோமம் பண்ணா வீடு பாசிட்டிவா இருக்கும். இல்ல கிறிஸ்டின்ஸா இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. இல்ல முஸ்லீம்ஸா இருந்தாங்கன்னா உட்கார்ந்துட்டு தொழுங்க. நிறைய பேர் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க எந்த மதமா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த இனமா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, பாத்தியா ஓதுங்க. ஏதாவது பண்ணும் பொழுது அந்த வீடு பாசிட்டிவாக மாறுகிறது. எளிமையான வேலைங்க. இதை யாருமே செய்யறது இல்லைங்க. நல்லா ஸ்விக்கியில் ஆர்டர் போட வேண்டியது, சாப்பிட வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, செல்போனை நோண்ட வேண்டியது, படுத்து தூங்க வேண்டியது. நோய் வருமா வராதா?